ஸோ இன்ட்ரா செக்மெண்ட்லேயே ஒரு மேசிவான ஒரு வெஹிக்கிள் அப்படி தான் சொல்லணும். இன்ட்ராவோட V70. ஸோ இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா 1700 கிலோ பேலோட் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு மாடல். இந்த வெஹிக்கிள் அப்படி என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். மேபி நீங்கள் தோஸ்த் இல்லை பொலிரோ பிக்கப் மாதிரியான வெஹிக்கிள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இனி உங்கள் ஆப்ஷனில் இன்ட்ரா V70 வந்து சேர்த்துக்கலாம். வாங்க இதில் கொடுத்துருக்க ஸ்பெக்ஸ்லாம் என்னென்னன்றதை டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். இந்த வீடியோ எடுக்க நமக்கு உதவுன ஷோரூம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ வெற்றி டாட்டா தான். ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், டாட்டாவோட கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் எது வாங்குறதா இருந்தாலும் சரி, நீங்கள் பஸ்ஸு முதல் கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா இவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்குது. ப்ரைமா, சிக்மா போன்ற ட்ரக் வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் கூட தாராளமாக நீங்கள் இவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்பிளேல ஷோ ஆகும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ இன்ட்ராவோட V70. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ராவோட V10 இருக்குது, V20 இருக்குது, V30 இருக்குது, V50 இருக்குது, அப்புறம் V70 அப்படிங்கிற மாடல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ V70 அப்படின்னும் போதே தெரியும் 1700 கிலோ பேலோட் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு மாடல் அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடி நீங்கள் 1700 கிலோ பேலோட் கெப்பாசிட்டிலாம் வேணும் அப்படின்னா டாட்டாவோட யோதா தான் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். யோதாவோட பிக்கப் தான் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் இப்போ இன்ட்ராலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு V70ங்கிற மாடலை வந்து அறிமுகப்படுத்திட்டாங்க. ஸோ கேபின் பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இன்ட்ராவோட மாடல்ஸ் மாதிரியே தான் எல்லாமே இருக்குது. ஸோ V20 இதெல்லாம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னு ஸோ கேபின் வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாலோஜன் ஹெட்லைட்ஸ் தான், மெட்டலில் இருக்கக்கூடிய கேபின் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரா பிக்கப் அப்படின்னு எழுதியிருக்காங்க. க்ரோம் ஃபினிஷில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட் கிரில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டாட்டாவோட லோகோ இருக்கிற மாதிரி வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹைட்டே நீங்கள் வந்து பார்க்கலாம், கிட்டத்தட்ட எவ்வளோ ஹைட்டாக இருக்குது அப்படிங்கிறது இந்த வண்டி. ஸோ நார்மல் இன்ட்ராவோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா வண்டியோட தோற்றமே வந்து ரொம்ப மேசிவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃப்ரண்ட்டில் ஃபாக் லேம்ப்க்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த வேரியண்ட்டில் வந்து ஃபாக் லேம்ப் வந்து வராது. வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் ஃபாக் லேம்ப் வந்து ஆட் பண்ணிக்கவும் முடியும். ஸோ அப்படியே வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைலுக்கு வந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஃபுட் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க வெஹிக்கிள்குள்ளே ஏறுறதுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு பேராபோலிக் லீவ் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதே ரியர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ மல்டி செமி எலிப்டிக்கல் 2 ஸ்டேஜ் லீவ் ஸ்ப்ரிங் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒன்றும் இல்லைங்க, இவங்க ஸோ இங்கிலீஷில் தான் வந்து பேர் வந்து பெருசாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பட்டை தான் வந்து ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா பட்டை தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. மேபி அதிகமாக லோடு கேரி பண்ணுற ஆட்கள் இதை ஆல்ட்ரு பண்ணி எக்ஸஸாக பட்டை இருக்கிற மாதிரி வந்து போட்டுக்கலாம். ஸோ டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து டியூப் டயர் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. R15 டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிளாக் பேட்டர்ன் டயர்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. 215/75 R15 டயர்ஸ் தான் வந்து இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. MRF டயர் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும், கமர்ஷியல் வெஹிக்கிளில் டியூப் டயர் போகலாமா டியூப்லெஸ் டயர் போகலாமா அப்படிங்கிறது. டியூப்லெஸ் டயர்னால பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக பஞ்சர் ஆகாது, அது வந்து அட்வான்டேஜாக இருந்தாலும் கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு வந்து டியூப் டயர் வந்து செட் ஆகாது, டியூப்லெஸ் டயர் வந்து செட் ஆகாது. ஸோ டியூப்லெஸ் டயர் போட்டிங்க அப்படின்ற பட்சத்தில் அதிகமான லோடு ஏற்றும் போது பல்ஜாக வர ப்ராப்ளம் வந்து வரும். அதே சமயத்தில் லோடு ஃபுல்லாக ஏற்றுனீங்க அப்படின்னா டயர் வந்து நல்லா அமிங்கிடும். ஸோ டியூப்லெஸ் டயரை பொறுத்த வரைக்கும் ஒரு சாஃப்டராக இருக்கும், உங்களுக்கு கம்ஃபோர்ட் ரிலேட்டடாக இருக்கும். பட் நமக்கு கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு கம்ஃபோர்ட் முக்கியம் கிடையாது, அதிகமான லோடு ஏற்றும் போது டயர் வந்து தாங்கணும். அப்போ நீங்கள் மேக்ஸிமம் வந்து டியூப் டயர் போடுறதே வந்து நல்லது அப்படின்னு சொல்லுவேன் கமர்ஷியல் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். இந்த வெஹிக்கிளில் வந்து டியூப் டயர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா 1700 கிலோ பேலோட் கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறதுனால. கிரவுண்ட் கிளியரன்ஸ் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 250 mmக்கு மேலேயே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்லேயும் சரி ரியர்லேயும் சரி ஸோ நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிற வகையில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி அதிகமான லோடு ஏற்றுனாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வெஹிக்கிளோட தொட்டி சைஸுக்கு வருவோம். தொட்டி பார்த்தீங்க அப்படின்னா அகலம் வந்து அதாவது தொட்டியோட நீளம் பார்த்தீங்க அப்படின்னா 9.7 அடி நீளம் இருக்கக்கூடிய ஒரு தொட்டி வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அகலம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 5.7 அடி அகலம் இருக்கக்கூடிய தொட்டி வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ தொட்டியோட லோடிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 1700 கிலோ. ஆனால் நிறைய பேர் நான்லாம் டாட்டா ஏசிலே 2 டன் ஏற்றுறேன், இதெல்லாம் என்ன அப்படின்னுவீங்க. ஸோ கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியது 1700 கிலோ. பட் நிறைய பேர் அதிகமான லோடு வந்து கேரி பண்ணுறீங்க. பொதுவாக தெரிஞ்சுங்க, அதிகமான லோடு கேரி பண்ணி வெஹிக்கிளில் ப்ராப்ளம் வந்துச்சு, சஸ்பென்ஷன்லேயோ எதுலேயோ சம்திங் கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா அது கம்பெனி வந்து வேரண்டிக்கு வந்து ஸோ வேரண்டி கிளைம்னு கொண்டு போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதிகமான எடை ஏற்றிருக்கீங்க அப்படின்றத ஒரு காரணமாக வந்து குறிப்பிடுவாங்க. ஸோ வேறு வழி இல்லை, கமர்ஷியல் யூசர்ஸ் நிறைய பேர் வந்து அதிகமான லோடு தான் வந்து கேரி பண்ணுறீங்க. ஓகே ஃபைன். ஸோ இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா 35 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து உங்களுக்கு ஸ்பேர் வீல் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த இடங்களில் வந்து ரிவர்ஸ் சென்சார்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் அவைலபிளாக இருக்குது. இந்த வெஹிக்கிளோட வீல் பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2600 மில்லிமீட்டர் வீல் பேஸில் இந்த வெஹிக்கிளை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 35 லிட்டரு. டீசல் டேங்க் வந்து இங்கே இருக்குது. ஆட் ப்ளூக்கான டேங்க் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஆட் ப்ளூக்கான டேங்க்கு இது வந்து 16 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே கேபினுக்கு பின்னாடி வந்தீங்க அப்படின்னா ரேடியேட்டர் கூலண்ட் ஆயில் மாற்றுறதா இருக்கட்டும், அதுமாதிரி வைப்பருக்கான வாட்டர் மாற்றுறதா இருக்கட்டும், இதெல்லாம் இங்கே இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபைன். நீங்கள் பாடி கட்டும் போது தான் அந்த பேட்டரியெல்லாம் வந்து கவர் பண்ண மாதிரி பாடி கட்டுற மாதிரி இருக்கும். ஸ்டாக் கண்டிஷனில் இப்படி தான் வண்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், பைக்கில் இந்த மாதிரி எடுத்து அப்படியே ஓட்டலாமா அப்படிங்கிறது. பட் பொதுவாக கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் எடுக்கிறவங்க வண்டி எடுத்ததுக்கப்புறம் பாடி கட்டுறதுக்குன்னு ஒரு செலவு வந்து பண்ணுவாங்க. அது எனக்கு தெரிஞ்ச இந்த வண்டிக்கு ஒரு 60-70 ரூபாய்க்கு மேலே ஆகலாம். எனக்கு சரியாக தெரியல. மேபி யாரா இதே மாதிரி லோடு வண்டி வச்சுருக்கவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. ஏன்னா பிளைண்டாக போய் வண்டி எடுத்துடாதீங்க. நான் வண்டி எடுத்ததுக்கப்புறமும் செலவுகள் வந்து இருக்குது. இந்த வண்டி எடுக்கிறீங்கன்னா இதுக்கப்புறம் பாடி கட்டுறதுக்கான செலவு இருக்குது. அது நீங்கள் கேரி பண்ணுற லோடை பொறுத்து கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன லோடு வந்து அடிக்க போகிறீங்கன்றது முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வண்டியாக நீங்கள் வந்து வாங்கலாம். வாங்க நம்ம அப்படியே இன்டீரியர் உள்ளே போய் பார்ப்போம். ஸோ இன்டீரியருக்கு வருவோம். ஆக்சுவலாக அந்த கேபினில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய எஸ்யூவியில் ஏறுற மாதிரி தான் இருக்குது. ஒரு 407 வண்டியெல்லாம் எப்படி ஏறுவோமோ அது மாதிரி ஏறி உட்கார்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஹேண்டில் பிடிச்சி தான் நம்ம கேபினுக்குள்ளே உள்ளே வர மாதிரி இருக்குது. ஓகே ஃபைன். இந்த வண்டியோட ஸ்டேரிங் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ராலிக் பவர் ஸ்டேரிங் வந்து பயன்படுத்தியிருக்காங்க இதில். ஸோ ஸ்டேரிங் வந்து ஓகே சென்டரில் ஆரன் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. லோகோ வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ஸ்டேரிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் டில்டோ டெலஸ்கோப்பிக்கோ அதெல்லாம் எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஸ்பீடாமீட்டருக்கு வருவோம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டலில் இருக்கிற மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதிலே கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்குன்றதும் காமிக்குது. பெட்ரோல் அதாவது டீசல் வண்டியில் எவ்வளோ இருக்குது, டெம்பரேச்சர் எவ்வளவு, கிளாக்கு டைம் எவ்வளோ ஓடிட்டுருக்கு அப்படிங்கிற எல்லாமே காட்டுது. அது மாதிரி டெஃப் ஆயில் ஸோ அது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதுமே நீங்கள் இதில் வந்து பார்த்துக்கவும் முடியும். ஸோ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈகோ மோடுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹெட்லைட்டு ஹைட் அட்ஜஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டேஷ்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு டேஷ்போர்ட் செட்டப் தான் இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. மியூசிக் சிஸ்டம் வேணுன்ற பட்சத்தில் இந்த இடத்துல நீங்கள் ஃபிட் பண்ணிக்கவும் முடியும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொண்ட வெஹிக்கிள் தான் இது. இந்த இடத்துல யூஎஸ்பி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சின்ன க்ளோ பாக்ஸ் இருக்குது. அதுவுமே நீங்கள் கீ போட்டு லாக் பண்ணிக்கவும் முடியும். ஸோ சிம்பிளான ஒரு டேஷ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட்டு தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஹேண்ட் பிரேக் இருக்குது. ஸோ சீட்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் கம்ஃபர்டபுளாக வந்து உட்காரலாம். டிரைவர் ப்ளஸ் கிளீனர் 2 பேர் வந்து உட்காந்து ஓட்டலாம். இந்த இடத்துல சின்ன ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபோம் வச்சு தான். ஏன்னா நடுவில் இங்கே வந்து உட்காரலாம். பட் அந்த லெவலுக்கு அட்வைசபிள் கிடையாது இங்கெல்லாம் உட்காந்து போகிறது. பட் 2 பேர் வந்து தாராளமாக அந்த கேபினில் வந்து உட்காந்து ட்ரைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். சீட்டுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் நகர்த்துற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சீட்டை வந்து கொஞ்சம் ரிக்ளைனும் பண்ணிக்க முடியும். ஸோ ரிக்ளைன் பண்ண முடியும் இந்த சீட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ கம்ஃபர்ட் வந்து நல்லா தான் இருக்குது சீட்டை பொறுத்த வரைக்கும். பைக்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் வைப்ரேஷன் லெவல் எந்த லெவலில் இருக்குன்னு. ஒரு சின்ன அப்படி ஷேக்கோட தான் வந்து வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பின்னாடி என்ன கேரி பண்ணுறீங்க, பின்னாடி வரக்கூடிய வெஹிக்கிள்லாம் வந்து பார்க்குறதுக்கு இந்த விண்டோவில் வழியாக நீங்கள் வெளியில் பார்த்துக்கவும் முடியும். ஸோ இந்த வெஹிக்கிளில் இருக்கக்கூடிய இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1497 சிசி கொண்ட இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. 4 சிலிண்டர் இன்ஜின் தான். அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா 80 ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. 220 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின். ரியர் வீல் டிரைவில் தான் இந்த வெஹிக்கிள் வந்து இயங்குது. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொண்ட ஒரு இன்ஜினாக தான் இந்த வெஹிக்கிள் வந்து உருவாக்கியிருக்காங்க. வாங்க இந்த வெஹிக்கிள் ஆன் ரோட்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத ஓட்டி பார்ப்போம். ஓகே. ஸோ நிறைய பேர் காரில் கூட சீட் பெல்ட் போட்டு ஓட்டுறீங்க. பட் கமர்ஷியல் வெஹிக்கிளில் 99% யாரும் சீட் பெல்ட் போடுறதில்ல. சீட் பெல்ட் அலாரம் அடித்தா தான் போடணும்னு கிடையாது. நம்ம சேஃப்டி ரொம்ப முக்கியம். அதனால் எப்போவுமே சீட் பெல்ட் போட்டு ஓட்ட பழகிக்கங்க. ஏன்னா காரில் கூட சேஃப்டிக்கு நிறைய விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. பட் இன்னமும் இதில் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்ஸோ இல்லை ஏர்பேக்கோ இது மாதிரியான விஷயங்கள் வந்து இல்லை. அதனால் கண்டிப்பாக சீட் பெல்ட் போட்டு ஓட்டுறதுக்கு பழகிக்கங்க. நம்ம வாங்க இந்த வண்டியை ஓட்டி பார்ப்போம். ஸோ எனக்கு பெருசாக கமர்ஷியல் ஓட்டின அனுபவங்கள் வந்து கிடையாது. நம்ம கார் தான் டே டு டே லைஃப்பில் வந்து ஓட்டிகிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஓட்டி பார்க்க ஆரம்பிப்போம்.
லோடு இல்லை அப்படிங்கிறனால சஸ்பென்ஷன்லாம் பயங்கரமாக வந்து குதிக்குது. ஸோ சீட்டு ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹைட்ராலிக் ஸ்டேரிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஐடல் பொசிஷனில் லைட்டாக தான் இருக்குது, பெருசாக ஹெவினஸ் வந்து ஃபீல் ஆகலை. ஸோ லோடு வண்டி எம்டியில் ஓட்டும் போது எப்படி இருக்குன்னு தெரியும், பயங்கரமாக ஜோல்ட் ஆகுது. லோடுலாம் வச்சிங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. வண்டி 1700 கிலோ வெயிட் இருக்கிற வண்டிக்கு எங்கள் 2 பேரை வச்சு இழுக்காதான், அதனால தாராளமாக ஏறி வர முடியும். ஆக்சுவலாக ப்ராப்பராக இதை டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அட்லீஸ்ட் ஒரு 2 டன்னு எடையாவது ஏற்றி ஓட்டி பார்த்தா தான் இது எப்படி இருக்குன்றது நமக்கு வந்து தெரியும். ஸோ வேணும்னா சொல்லுங்கள், நம்ம ஆல்ரெடி வந்து V30 V50க்கெலாம் வந்து மைலேஜ் டெஸ்ட் வந்து பண்ணியிருக்கோம், டாடா ஏஸ்க்கு வந்து மைலேஜ் டெஸ்ட் வந்து பண்ணியிருக்கோம், லோடபிலிட்டி டெஸ்ட் வந்து பண்ணியிருக்கோம். மேபி இந்த வெஹிக்கிளுக்கும் வேணுமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி வேணுன்ற நிறைய பேர் கேட்டிங்க வேணால் நம்ம இதை வந்து ஒரு லோடெல்லாம் ஏற்றி இந்த வெஹிக்கிளை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ சும்மா நம்ம ஹைவேல வந்து ஓட்டி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா மைலேஜ்க்காக வந்து ஈகோ மோட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கியர் போஷர் இண்டிகேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வெஹிக்கிள் எந்த கியரில் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி அதிகமான ஆர்பிஎம் போயிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கியரை வந்து அதுவே மாற்ற சொல்லும். ஸோ இந்த கியரில் போங்க அப்படின்றத வந்து மாற்ற சொல்லும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே ஹைவே வந்தாச்சு, சும்மா ஹைவேல ஒரு ரவுண்டு மட்டும் ஓட்டி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ ஓட்டினது ஃபுல்லாக சிட்டிக்குள்ளே ஓட்டிட்டு வந்தோம், அந்த கரடு முரடான ரோட்டில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ இதில் நம்ம ஓட்டி பார்ப்போம். பிக்கப் நல்லா கார் மாதிரியே இருக்குங்க பிக்கப்லாம். பிக்கப் வந்து நல்லா இருக்கு, காற்று சவுண்டு பயங்கரமாக கேட்குது, ஏசி இல்லை அப்படிங்கிறதுனால. பிரச்சனையே இல்லை, சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு ஹைட்டான ஒரு வெஹிக்கிளில் உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து பேனட்டு இதெல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிறனால பார்த்தீங்க அப்படின்னா விசிபிலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இந்த வெஹிக்கிள் வந்து ஸ்பீட் லிமிட் வந்து 80, ஸோ அதனால் 80க்கு மேலே வந்து போகாது. 81 82 அதிகபட்சம் ஒரு 85 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் தான் போகும். மேபி லோடெல்லாம் வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 75 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் இதில் வந்து போக முடியும்னு நினைக்கிறேன். 75லேருந்து 80 வரைக்கும் போகும். பட் ஆனால் செம்ம டார்க் டெலிவரிங்க. ஸோ லோடு இல்லை தான், ஆனால் நல்ல டார்க் டெலிவரி. ஒரு கார் ஓட்டுற மாதிரி தான் இருக்குது இந்த வண்டி வந்து ஓட்டுறதுக்கு. ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஒன்றும் ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை. ரொம்ப ஈஸியாக ஒரு கார் எப்படி ஓட்டுவோமோ அது மாதிரி தான் இருக்குது வந்து ஓட்டுறதுக்கு. ஆக்சிலரேட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளில் வந்து டிரைவ் பை ஒயர் டெக்னாலஜி வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ ஆக்சிலரேட்டர் வந்து கேபிள்லாம் கிடையாது, சென்சார் தான் இது. ஸோ பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க, ரியரில் வந்து ட்ரம் பிரேக் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ கிளச்செல்லாம் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நல்லா லைட்டாக தான் இருக்குது, ரொம்ப ஒன்றும் டைட்டாலாம் இல்லை. கியர்ஸும் வந்து மாற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. சிட்டிக்குள்ளே ஓட்டினாலும் பெருசாக கிளச்செல்லாம் வந்து ரொம்ப ஹெவியாக தெரியல. ஸ்டேரிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா லைட்டாக தான் இருக்குது. கேபின் நல்ல பெரிய கேபினுங்க, நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது, நல்லா வசதியாக இருக்குது கேபின் பொறுத்த வரைக்கும். ஃப்ரண்ட்டில் கால் வைக்கிறதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோ பேசஞ்சருக்கு உள்ள லெக் ரூம்லாம் நல்லா இருக்குது, அப்படியே காட்டுங்க. ஸோ இங்கெல்லாம் நல்ல லெக் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா கால்லாம் முட்டிலாம் வந்து இடிக்கவே இல்லை, நல்ல கேபின் வந்து பெருசாக இருக்குது. நீங்கள் டாடா ஏஸ்லேருந்து ஒரு அப்கிரேட் ஆகி வரீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வண்டி வரலாம். ஸோ வணக்கம்ண்ணே. வணக்கம். ஸோ நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரா V70யோட உரிமையாளர் பாரதி ராஜா அண்ணன் தான் இருக்காரு. ஸோ அண்ணா நமக்கு எந்த ஊருண்ணே? வாழமுருகோட்டை. இங்கே பக்கம் தானுங்களா? ஆமாம், இங்கேருந்து ஒரு 11 கிலோமீட்டர். சரி சரிண்ணே. நான் இதுக்கு முன்னாடி என்ன வண்டி பயன்படுத்திக்கிட்டு இருந்தீங்க? நான் டாடா ஏசி வச்சுருந்தேன். டாடா ஏசி. ஸோ அதில் என்ன மாதிரி லோடெல்லாம் ஏற்றிருக்கீங்க? எங்கள் ஊரில் லோக்கல் லோட்டு வந்து அதிகமாக வச்சா ஏற்றுவோம், ஜல்லி மணல் இது யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஜல்லி மணல் ஏற்றுறதுக்கு வண்டி கொஞ்சம் பெரிய வண்டியாக தேவைப்பட்டுச்சு, அதனால V70 வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். சரிண்ணே. V70 இதுக்கு முன்னாடி ஓட்டி பார்த்தீங்களா? டெஸ்ட் ட்ரைவ்? ஆமாம், டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துருக்கேன். ஒரு 120 மூட்டை சிமெண்ட் வச்சு இழுத்து பார்த்தேன். ஓ, லோடு வச்சே ஓட்டி பார்த்தோம். டெஸ்ட் ட்ரைவ் கொடுத்தாங்க, கம்பெனியில் கொடுத்தாங்க. ஓட்டி பார்த்தா நல்லா இருக்குது. ஓகே, ஸ்மூத்தாக இருக்குது ஓட்டுறதுக்கு. பிக்கப் நல்லா இருக்குது. பிக்கப் நல்லா இருக்குது. நீங்கள் அதிகபட்சம் டாடா ஏஸில் எவ்வளோ லோடு ஏற்றிருக்கீங்க? நான் அதிகபட்சம் 2 டன் ஏற்றிருக்கேன். 2 டன் ஏற்றிருக்கீங்க. ஆக்சுவலாக பேலோடு கெப்பாசிட்டிங்கிறது இவங்க சொல்கிறது 1700 கிலோ தான். பட் இருந்தாலும் அதை விட வெயிட் வந்து அதிகமாக இழுக்க முடியும். ஓகே ஓகேண்ணே. அது 750 சொல்கிறாங்க பேலோடு, அதுக்கே நான் 2 டன் ஏற்றினேன். இது வந்து 1,700 கொடுத்து சொல்லியிருக்காங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 4 டன்னாக தான் ஏற்றுவாங்க. ஏற்றிடுவீங்க. ஆக்சுவலாக என்னன்னா கம்பெனி சொல்லக்கூடியது வந்து 1700 தான். ஆமாம், ஆடியோ பாசிங் 1700 தான். ஆமாம், அதுக்கு மேலே வந்து போகக்கூடாதுங்கிறாங்க.
பட் ஓகே எல்லாருமே அப்படிதான் பயன்படுத்துறாங்க. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி டாடா ஏசி 2 டன் ஓட்டுறவங்கலாம் இருக்காங்க தான். ஆமா. சரி, ஏன்னா திரும்பவும் ஏன் டாட்டாக்குள்ளேயே வந்தீங்க? ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய பிராண்ட்ல வந்து இதே மாதிரி செக்மெண்ட்ல நிறைய வண்டிகள் வந்து இருக்கு. அதர் பிராண்ட்ஸ்லலாம் இருக்கும்போது. ஸோ டாடா ஏசி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. ஏன் திரும்பவும் இன்ட்ரா வாங்கணும்னு முடிவு டாட்டாங்கிறது எடுத்தீங்க? ஒரு நல்ல நேம் உள்ள பிராண்டா இருந்துச்சு. ம். நான் டாடா ஏசி வச்சிருந்தேன். என்னோட வசதிய வந்து பெருக்குனுச்சு. இது வந்து என்னோட வாழ்வாதாரத்த வந்து இன்னும் மேம்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஓகேண்ணே. கண்டிப்பா இது உங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எங்களுக்காக இந்த விஷயங்கள்லாம் சொன்னதுக்கு ரொம்பவே நன்றிண்ணே. நன்றி. ஸோ அடுத்ததா எல்லாரும் தெரிஞ்சுக்க விரும்புறது இதோட விலை தான். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இதோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் 9,82,000 ஆரம்பிச்சு 9,87,000 பக்கம் வரைக்கும் ப்ரைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். ஸோ இந்த வெஹிக்கிள் என்னெல்லாம் ஸ்பெக் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன். யூஸ்வலாக நம்ம கார் பைக்னா வந்து அதை வந்து ரிவ்யூ பண்ணுவோம். பட் கமர்ஷியல் எனக்கு அனுபவம் பத்தாது அப்படிங்கிறனால இது வந்து ரிவ்யூ வீடியோ கிடையாது. இந்த வெஹிக்கிள் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. மேபி இன்ட்ரா V70 வச்சிருக்க மித்த நண்பர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுங்க வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத. அண்ட் ஷோரூமோட காண்டாக்ட் டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் ஒரு தடவை போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.